ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியாத். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி மாத பலன்கள். மார்கழி என்றால் தட்சிணாயன காலத்தின் இறுதி மாதம். பாவகாலங்கள் தீய சக்திகள், தீமைகள் அழியக்கூடிய ஒரு அற்புதமான இறுதி மாதம் தட்சிணாயன காலம். உலகத்தில் அதிகமாக பாவங்கள் செய்பவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற ஒரு தட்சிணாயன காலத்தில், இந்த தட்சிணாயன காலம் என்பது கொடூரமான உலகத்தை, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தீய சக்திகள் கொண்ட தீயவர்கள் உலகை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர்களை எல்லாம் இந்த தட்சிணாயன காலத்தில் தண்டனை கொடுத்தது, தண்டனை பெறப்பட்டது, தண்டனை கொடுத்தது. நன்மைகள், பாவங்கள் அழிந்து நன்மைகள் பறக்கக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம். உதாரணத்திற்கு அதே போல இந்த மகாபாரத யுத்தம் என்பது இந்த மார்கழி மாதம் தான் ஏற்பட்டது. திரௌபதிக்கு, அதாவது துரியோதனன் இந்த திரௌபதிக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய கொடுமை. அப்படிப்பட்ட பாவ செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் அழியக்கூடிய மாதம் மகாபாரத யுத்தம் முடிவடைந்த மார்கழி மாதம். உலகத்திற்கே புண்ணியங்கள் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான மாதம். மார்கழி முடிந்ததுன்னு புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்குமே, ஒவ்வொருவருக்கும் தீமைகள் அழிந்து நன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு மார்கழி மாதம், தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எல்லா ராசிக்குமே மார்கழி மாதத்தின் உன்னத பலன்களை பார்க்க போகின்றோம். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை உங்க தலையெழுத்தே தெரியும். என்ன தலையெழுத்துக்காக பூமியில பிறந்திருக்கீங்க, எதை சாதிக்க போறீங்க அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். இது பொதுவான பலன். அப்ப உங்க எதிர்காலத்தை தெளிவாக துல்லிதமாக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கும் நம்ம மார்கழி மாத பலன்களை பார்ப்போம். மார்கழி மாத பலன்கள் நல்லா கவனிங்க. கடகராசினியர்களே, உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள். கடகத்தில் மார்கழி மாதம் ஆரம்பிக்கும் போது அமோகம் அற்புதமாக உச்சம் பெற்ற கிரகத்தால் பல செல்வங்களோடு பல பதவி யோகத்தோடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தற்போது அடைந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி, அதே போல கடகராசிக்கும் பாக்கியஸ்தானம், காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம், கடகராசிக்கும் பாக்கியஸ்தானம். இந்த ரெண்டும் சேர்ந்து உங்க ராசியில் உட்கார்ந்து இருக்கும் போது தனத்திற்கும் செல்வத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் பதவி யோகத்திற்கும் நல்ல எந்தவித பாதிப்பும் இல்லை. அடுத்தது இந்த மார்கழியில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா, மார்கழி 6ஆம் தேதி முதல்ல குரு வக்ரமாகி அது பின்னாடி, அதாவது உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிறார், 12ஆம் இடத்துக்கு போயிறார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. 12ஆம் இடம் அப்படின்றது பெரிய பாதிப்பு கண்டிப்பா ஏற்பட போவதில்லை. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியாத்தான் 12ல் போறார். அப்ப 6ஆம் அதிபதியா 12ல் போகும்போது, பாக்கியாதிபதியா 12ல் போகும்போது, தந்தையின் மூலம் சொத்துக்கள், பதவியின் மூலம் இடமாற்றம், நல்ல சொத்து சுகங்கள், செல்வங்கள் சேர்றது, சேமிப்பாகிறது, சொத்து சுகங்கள் பெறக்கூடிய இடம் தான். 12ஆம் இடத்துல போய் கிரகங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் சொத்து சுகங்கள், நல்ல வருமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். என்ன கொஞ்சம் பயணங்கள் ஏற்படும். சரிங்களா? ஆக 6ஆம் தேதி 12ஆம் இடத்துலேருந்து விபரீத ராஜயோகம். அதனால குரு 12ஆம் இடத்துக்கு தற்போது போறாரு. திரும்ப உங்களுக்கு 2026 மிகப்பெரிய உங்க இடத்துக்கு வரப்போறாரு. 2026 எப்போக்கு பிறகுது? மார்கழி 17ல் பிறந்துருது. அப்போ இந்த புத்தாண்டு பலன்களை சிறப்பாக பார்ப்போம். அதை பற்றி விரிவாக தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது இந்த
மார்கழி 7ல் உங்களுக்கு சுக்கிரன் வந்து தனுசுக்கு வந்து ஏற்கனவே சூரியன் செவ்வாய் அந்த மார்கழியில் என்றாலே சூரியன் தனுசில் தான் இருப்பார். இப்போ ஏற்கனவே செவ்வாய் அந்த இடத்துல இருக்கார். இப்போ புதன் அந்த இடத்துல போய் அதாவது சுக்கிரன் முதல்ல சேர்றார். மார்கழி 7ல் சுக்கிரன் அந்த சூரியன் செவ்வாயோடு சுக்கிரன் சேர்ந்துடுறார். அடுத்து மார்கழி 10ல் இந்த புதன் அங்கே போய் சேர்ந்துறார். அப்போ எத்தனை கிரகம் இருக்குது? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். இந்த 4 கிரகங்கள் வந்து உங்களுக்கு கடகத்துக்கு 6ஆம் இடம், வெற்றி ஸ்தானம், அதிகாரத்துவம் வந்து பதவி பெறக்கூடியது, தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லா வித பிரச்சனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம். அதில் மாற்றமே இல்லை. வெற்றி ஸ்தானம் தான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக உங்களுக்கு அங்கே எங்கே உட்காந்துருக்க, உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியனும் உட்காந்துருக்கார். தனஸ்தானாதிபதி கடகராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் அங்கே உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு முடக்கப்பட்ட வருமானங்கள், எதிரிகள், உங்களுக்கு ஆகாதவங்க என்ன பணம், காசு பணத்தை முடக்கி வச்சுருந்தா அந்த பணம்லாம் வந்து சேர்ந்துடும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக எதிர்காலத்தில் 2026ல் ஒரு நல்ல ஒரு சொந்த தொழிலுக்கோ, ஒரு வியாபாரத்துக்கோ, வருமானத்திற்கோ, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கோ இந்த 2026 மார்கழி பிறக்குது. அடுத்து தை பிறக்க போகுது. இதுக்கெல்லாம் கிரகங்கள் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ மார்கழி மாதம் வந்து இத்தனை கிரகங்களும் இந்த தனுசில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு 6ஆம் இடம் பதவி யோகத்தையும், தொழில் யோகத்தையும், வியாபாரத்தையும், நல்ல ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆக சொந்த தொழிலில் தொழிலாளர் சொந்தமாக ஒரு 10 பேர், 20 அவங்கவுங்க தகுதி தகுந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்கலாம் வேலையாட்கள், ஒரு 500 பேர் இருக்கலாம், இப்படி 5000 பேர் வேலாக்கலாம். அப்படிப்பட்ட தொழிலெலாம் பண்ணக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டிங்களா? சிலருக்கு மருத்துவம் சார்ந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவர், டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. கடகராசி டாக்டர் அவங்களுக்குலாம் அற்புதமாக இருக்குது. 2026 பிறக்க போகுது மார்கழி 16ல். அப்போ மார்கழி 17ல் மார்கழி 17ல் 2026 பிறக்க போகுது. அப்போ அதனுடைய விரிவான பலன்கள் 2026 புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்ப்போம். உங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ அடுத்ததாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. வருமானம் தான் அதிகப்படும். எதிர்பாராத வருமானங்களை கொடுக்கறது சனி ராகு போட்டி போட்டுக்கிட்டு தருவாங்க. திடீர் எதிர்பாராத வருமானங்களை கொடுக்கறதுல சனி ராகு போட்டி போட்டு கொடுப்பாங்க. அதனால் அந்த பாதிப்பும் இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? சரி, இதுதான் இப்போ அடுத்து என்ன உங்களுக்கு மாற்றம் எல்லாமே இந்த மார்கழி 17லேயே புத்தாண்டு பிறந்துருது. அதில் வந்து சிறந்த யோக பலன்களை புத்தாண்டு பலன்களாக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது. இன்னும் அடுத்து தை பிறக்க போகுது. தையில் என்ன திட்டங்கள் போடுறீங்களோ அந்த திட்டத்துக்கெல்லாம் கிரகங்கள் தனியாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. புத்தாண்டுக்கு நீங்கள் ஒரு சாதனை படைப்பதற்காக கிரகங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த புத்தாண்டு பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். 2026 என்ன தான் சாதிக்க போகிறீங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.